அழகில் இங்கே மதிக்கிட்ட போய் பேசு அப்படின்னு மாமியாக்காரி மலர்கிட்ட சொல்ல மலர் பின்னி பின்னி ரூமுக்குள்ளே போகுதுங்க. அங்கே அவங்க அப்பா அம்மா இந்த பிள்ளை கொடுக்குற டோசேஸை விட அவங்க அதிகமாகவே கொடுக்குறாங்க. பெத்த தாய் தகப்பனே மதிக்காட்டியும் ஒரு கட்டத்துக்கு மேலே தலை வணங்கித்தான் ஆவாங்க. சரி இப்போ என்ன பண்ணணுங்கிறீங்க? கேளுடி, அவர் இனிமேல் நம்ம வீட்டு மாப்பிள்ளடி அப்படி இப்படிங்கிறாங்க. ஆனாலுங்க அப்படி யதார்த்தவாதியாக குடும்பத்தை காமிக்கிறாங்க. உண்மை இல்லைங்க, அப்படியே ஆகா ஓகன்னு அப்படியே குடும்பத்தில் பார்த்தா தாங்குற மாமியார் மாமனார் அப்படியும் காமிக்கல, கொட்டுமைப்படுத்துகிற இந்த விஜயா இருக்குது பார்த்தீங்களா, சிறுகடி காசை, அந்த மாதிரியும் காமிக்கலங்க. இது நடுத்தர வர்க்கத்தில் இந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்கிற கதையை சூப்பராக காமிக்கிறாங்கன்னு தான் சொல்லணுங்க. அந்த மாமியார் பேசுகிறது வைக்கிறது, அணைக்க வேண்டிய நேரத்தில் அணைக்கிறதும், அதட்ட வேண்டிய நேரத்தில் அதட்டுறதும், ஆஹா. ஆனால் ஆகணும் டக்குன்னு அந்த அப்பா அம்மா கூப்பிடுறாங்க பார்த்தீங்களா, நிறைய இடத்துல நடக்குதுங்க, நானே பார்த்துருக்கேங்க. ஏய் அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்றா, அவன்கிட்ட சொல்லுடா அப்படின்னு என் மாமியாரை சொல்லியிருக்குங்க ஒரு விஷயத்துக்கு. சரி விடுங்க, அது எத்தனையோ வருஷம் ஆச்சு, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்னென்னா அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. அடுத்து பார்த்தா நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லிட்டு மதிக்கிட்ட அவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாங்க. மலரும் வந்துட்டு நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத மதி, என்னக்கா என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்க, மலர் என்ன பண்ணுது, வேணான்னு சொல்ல போதா இல்லை வேணும்னு சொல்லுவோமா அப்படின்னு இப்படி யோசிக்கையிலே அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி முழு ஆதரவு கொடுங்க அன்பான இனிய உறவுகளே. மதி நீ போகாத, நீ கையெழுத்தும் போடாத, வாபஸ் வாங்காத, அங்கே போய் நிற்கவும் வேணாம் அப்படிலாம் சொல்லணும்னு தான் என்னோட ஆசை. அப்படி சொல்லலே, ஏய் மலரு என் புள்ள வாழ்க்கை நீ காப்பாற்ற மாட்டியா, என்ன இப்படி ஏற்றி கொடுக்குற, அம்மா அம்மா இருங்க, அவன் என் தங்கச்சி, நான் விட்டு கொடுத்துருவேனா என்ன அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான். ஆனாலும் அவளோட வாழ்க்கை எனக்கு முக்கியம். அது யாரு, சுரேஷை நான் பார்த்த வளர்ந்த பிள்ளை தான், அவனும் ரொம்ப நல்லவன். இந்த தங்கராஜ் இருக்காரே இந்த அண்ணன் நாத்தனா வீட்டுக்காரு, நாத்தனாவும் அதோட சொக்க தங்கம் புருஷன்னு ஒன்று வந்து வாச்சிருக்கு, அவரும் நல்லவனாக தான் இருந்திருக்கணும். என் கிரகம் நான் லவ் பண்ணி தொலைச்சிட்டேன், நான் வந்ததுனால அவன் தங்கச்சி போயிடுச்சு உலகத்தை விட்டு, அந்த கோவத்தில் தான் அந்த ஆளு மனுஷனு, மற்றபடி எல்லாம் டம்மி பீஸுதாம்மா, நான் சொல்கிறத கேளு, நீ வந்து வாபஸ்லாம் வாங்க வேணாமா, போய் நின்னா போதுமா. சுரேஷ் ரொம்ப கெஞ்சறேன், பாவமாக இருக்குமா, அதனால தான் என்னை நீ தப்பாக நினைக்காத அப்படின்னு சொல்ல, மலரக்கா நீங்கள் மட்டும்தான் இந்த வீட்டில் நல்லவங்க, ஐயோ நான் நல்லவன் தான்மா, ஐயோ என்னை படுத்துறாங்களே அப்படின்னு சொல்ல, சே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க மதி. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா வர, மலர் வராங்க. வர்றா எப்படியும் நல்லா அக்காரி மலர் சொல்லியிருப்பா, அவங்க பேச்சை கேட்காட்டி அப்படின்னு ரெடியாக நிற்கிதுங்க. வெளியில் வந்த கையோட என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எங்கள் அப்பா அம்மாட்ட தூது விடுறீங்க, மலரக்காட்ட தூது விடுறீங்க, என்னட்டெல்லாம் அதெல்லாம் பருப்பு வேகாது, உங்கள் பேச்சுக்கு நான் அடி பணிச்சிட்டு நினைக்கிறீங்களா, எங்கள் அப்பா அம்மா என்ன வேணாலும் பேசிக்கோங்க, எனக்கு கவலை இல்லை, ஏன் இஷ்டம் போல தான் நான் நடப்பேன், எல்லாம் பண்ணுவேன், கேஸை வாபஸ் வாங்க முடியாது, காலையில் வாக்கிங் போவேன், எனக்கு இஷ்டம் போல தான் இந்த வீட்டில் இருப்பேன், இருந்தால் இருக்க வைங்க, இல்லைன்னா நான் போயிட்டே இருப்பேன். அடி பாவி அப்படின்னு சொல்லி பார்க்க இந்த பிள்ளை ஓவர் ஆட, சுரேஷ் என்ன பண்ணுறான், பலான்னு 2 அறை கொடுக்குறான். என்னடி எங்கள் அப்பா அம்மாட்ட ரொம்ப பேசுகிற, உனக்கு நான் அவ்வளோ ஆனவமா அப்படின்னு சொல்ல, அப்படியே என்னடா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படியே டாய் அப்படின்னு சொல்லிட்டு மதி என்ன பண்ணுது, சுரேஷ் ஒரு அடிக்க ஓங்க சப்புன்னு அரைஞ்சிருதுங்க திருப்பிக்கிட்டு. அடியே அம்மா அப்படின்னு கன்னத்தில் கை வைக்கிறாரு சுரேஷ். என்னடாச்சு என்னாச்சு சுரேஷ், என்ன அப்படின்னு அவங்க அப்பா அம்மா கேட்க, ஒன்றும் இல்லைம்மா, ஐயோ நினச்சி பார்த்தம்மா, நினச்சி பார்த்ததே பொறி கலங்குதே, ஐயோ இவள் நம்ம அடித்தோம்னா திருப்பி அடிப்பாவா, சான்சி ராணி தான், இவள் என்ன சொன்னாலும் சரி நம்ம பேசாமல் போக வேண்டியதான், டேய் உசுரை பொழைச்சிக்கடா காப்பாற்றிக்கடான்னு இவர் இப்படி குனிஞ்சுக்க இவங்க 3 பேர் நிற்கிறாங்க. மலர் பின்னாடி வந்து நிற்கிது. என்ன முடிவெடுத்திருக்காங்க பொண்ணு அப்படிங்கல அவங்க 2 பேரும் வாயை திறக்க, அம்மா அப்பா நீங்கள் பேசாமல் இருங்க நான் சொல்லிக்கிறேன், பாத்தியா அதை கூட அடக்குறா அப்படிங்கல, ஏன் அத்தை நான் அப்படி என்னத்தை பண்ணு, நீங்களாம் நல்லவங்க தான் அத்தை நான் நினைக்கிறேன், நீ நினச்சா நினைக்காட்டே நாங்கள் நல்லவதாம்மா, என்ன நினச்சிட்டு இருக்க, இந்த வீட்டுக்கே ஒன்றும் இல்லாமல் கட்டிட்டு வந்திருக்கோம் போதும்ல அப்படி சொல்ல, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னோம்மா, நாங்களா கேட்டோம். அப்படியே உடனே தங்கராஜ் பார்க்குறாரு, அத்தை அதெல்லாம் பேசாதீங்க விடுங்க, அந்த பிள்ளை என்ன சொல்ல வருதுன்னு பார்ப்போம், தங்கச்சி நீ சொல்லுமா அப்படிங்கல, பயா அப்படின்னு கண்ணுலேயே அங்கிட்டு திரும்புதுங்க. அப்படியே தங்கராஜுக்கு புரியுது, பாவி என்னம்மா போயான்னு வாயிலையும் சொன்னால் இப்போ கண்ணுலேயும் சொல்கிறாளே அப்படின்னு அவர் மூட அப்செட் ஆயிடுது. அதுக்கப்புறம் இப்போ என்ன, அவர் கூட போலீஸ் ஸ்டேஷன் வரணும் அவ்வளோதானே, நான் போகிறேன் சம்மதிக்கிறேன் போதுமா, அப்பா சொன்ன கேட சுரேஷுக்கு தாங்கலை, தேங்க்யூ மதி தேங்க்யூ அப்படின்னு டக்குன்னு கட்டி பிடிச்சிடுறாரு. அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு வெக்கம் வருது, ரொம்ப சந்தோஷங்க. அதாவது பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு, மாப்பிள்ளோட அப்பா அம்மாவுக்கு பெரும்பாலுக்கும் சந்தோஷப்பட மாட்டாங்க, வயிறு தான் எரியும், ஐயோ நம்ம மையனை முழுசாக முழுங்க போகிறாளே, 100க்கு 50 பேர் அப்படி தாங்க நினைக்கிறாங்க. டே சுரேஷ் என்னடா பண்ணுற அப்படின்னு அவங்க ஆத்தா கறி கேட்க, அம்மா ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு ஒரு கண்ணை அடிச்சுட்டு தேங்க்யூ மதி அப்படிங்கல, கையை எடுங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஒதுங்கிக்கிறாரு. மலர் பார்க்குது, குழந்தைனார் ரொம்ப தான் ஓவராக போகுதே அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்து ரொம்ப தேங்க்ஸ் அத்தை, ரொம்ப தேங்க்ஸ் மாமா, ஆனால் வர்றவங்களெல்லாம் வாங்கன்னு கூப்பிட்றாங்க, அது ஒரு மரியாதை தான். அந்த ஆள் மட்டும் கோழி முடி இருக்குது பார்த்தீங்களா புடுங்கினது, அது மேலே போய் நிற்கும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்காரு. இப்போ எல்லாம் கிளம்பி போவோன்னு சொல்லிட்டு ரெடியாக சொல்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா சாப்பிட சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு கிளம்புறாங்க. முடியாத மனுஷங்க, ஆப்ரேஷன் பண்ண உடம்புங்க, அதுங்க ஹார்ட்டுங்க,
10-15 நாள் ரெஸ்ட்டில் இருக்கணும்பாங்க, பெட் ரெஸ்ட்டு. இப்படிலாம் அலக்கழிக்கிறாங்க. என்னக்கா ஜென்மன்னு தெரியல. இப்போ வேக வேகமாக ட்ரெஸ்ஸை மாற்றுறாரு. உள்ளுக்குள்ளே மதி போகுது, மலர்கிட்ட பேசுது. மலர் வந்து என் மேலே தப்பாக கோச்சிக்கிட்டியா? அப்படிலாம் இல்லைக்கா, எங்கள் அப்பா அம்மா மாதிரி தான் நீங்களும் என் நலனை பார்க்குறீங்க. நான் அவங்களையுமா கோச்சிக்கிட்டேன்? அது மாதிரி தான் உங்களை நீங்கள் மனசுக்குள்ள குற்றம்லாம் நினச்சிக்க வேணாம் அப்படின்னு சொல்ல, தேங்க்ஸ் மதி அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும்க்கா, எனக்குன்னு தான் யாரும் இல்லை. ஐயோ அப்படிலாம் நினைக்காத மதி, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் பாரு. அத்தையும் மாமா உன் நல்லது தானே சொல்கிறாங்க. சுரேஷ் நல்லா வந்தா உனக்கு தானே நல்லது. அப்படி பார்த்துட்டு உள்ளுக்கு போயிடுறாங்க, ரூமுக்கு போயிடுறாங்க. அப்படியே மாமியாக்காரி வரா, மருமகளை பிடிச்சிக்கிட்டு, சூப்பர் மலர் சூப்பர், இதுக்கு தான் நான் உன்ட்ட சொன்னேன், யார் சொன்னால் உடனே கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும். நீ மாதிரி ஒரு மருமக கிடைக்க கொடுத்து வைக்கணும். எப்படி மருமக தங்க கட்டி என் மையன் நல்ல பிள்ளைய தான் தேர்ந்தெடுத்திருக்கான் அப்படி சொல்ல, ஏத்த இதே ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா அம்மா எங்கள் அம்மாவே இப்படி தானே கூப்பிட்டே இருந்தீங்க. சரி விடு, அப்போதைக்கு நீ நல்லா நடந்துக்கதில்ல. இப்போ என்னோட கை பக்குவத்தில் நீ பண்பட்டுட்டம்மா. சரி நான் வர்றேன், சமைச்சிட்டியா அப்படின்னு அங்கே எந்திரிச்சு போகுது நைஸாக. அப்படியே மலர் சிரிக்கிறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே ரூமுக்குள்ளே போனால், மதி நீ நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டுக்கோ, 2 பேரும் ஒரே ட்ரெஸ்ஸாக போட்டுப்போமா அப்படி இப்படின்னு பேச, அப்படியே முறைச்சிக்கிட்டே போகுது. ஏன் மதி எந்நேரமும் இப்படி இருக்கிற? எனக்கும் உன் மேலே கோவம், உனக்கும் என் மேலே கோவம். ஆனாலும் நான் உங்ககிட்ட எப்படி நல்லா பேசுகிறேன், அதனால நீ பேசலாம்ல அப்படிங்கிறாரு சுரேஷ். 2 பேருக்கும் கோவம் தான், ஆனால் உங்கள் மேலே எனக்கு இருக்கிறது கோவம் இல்லை. அப்புறம் வெறிக்கு என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஐயோ அப்படின்னு ஒதுங்கிக்கிறாரு கையை காமிச்சு. உங்களை அப்படின்ட்டு வர்றாங்களா, அதனால சரி நீ எந்த ட்ரெஸ் வேணால் போட்டுக்கமா அப்படின்ட்டு போக, ஆனால் இவங்க போட்ட ட்ரெஸ்ஸே ஒரே ட்ரெஸ்ஸாக எடுத்து போட்டுக்கிறாங்க. 2 பேரும் வெளில வராங்க. அப்படி அதாவது சுரேஷ் முன்னாடி போயிடுறாரு, மதி வெளியில் வருது, பார்க்குறாரா, ஆஹா நம்ம ட்ரெஸ்ஸே போட்டு வந்தாலே நம்ம ஆளு அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் அவங்ககிட்ட அதான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு எடுத்து போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் போகிறாங்க கமிஷனர் ஆஃபீஸுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு, பார்த்துறோம் மதி கொஞ்சம் பார்த்துமா அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் மாமியார் வெளில வராங்க. மதி அப்படிங்கிறாங்க, என்ன மாமா அப்படிங்கல, எதுவும் தப்பாக நினச்சிக்காத, உங்கள் அப்பா அம்மா வர சொன்னேன்னு. உங்கள் நிலைக்கு தாம்மா நான் சொல்கிறேன், உங்கள் காசை வாங்கி எங்களுக்கு இன்னும் யூஸ் இல்லை, நாளைக்கு உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை குட்டி நீங்கள் நல்லா இருக்கணும், ஓம் புருஷன் கெத்துன்னு உங்கள் அப்பா உங்கள் அம்மா சொல்லணும்ல, மருமையை நல்லா கெத்தாக இருக்கான்னு. அதுக்காகத்தான் நீ எதுவும் தப்பாக நினைக்காத அப்படிங்கல. ஒன்றுமே சொல்ல சரின்னு மண்டையாட்டிட்டு கிளம்புறாங்க. அங்கே கமிஷனர் ஆஃபீஸுக்கு போனால் நின்றுக்கிட்டு இருக்காங்க. வாங்கப்பா வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, உனக்கு வேலை கிடைக்கிற மாதிரி தான்ப்பா இருக்குது. என்னது எதுவுமே பண்ணங்காட்டிலையும் வேலை கிடைக்குதா அப்படின்னு சொன்னால், அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பையன் அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வர்றாங்க. அதாவது அவங்க சம்மந்தப்பட்டவங்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்களா, அவங்க வந்து கேஸை வாபஸ் வாங்கிடுறாங்க. என்னது எப்படி வாங்கினேன் என்ன அப்படிங்கல. இல்லைக்கா எங்களுக்கே சங்கடமாக இருந்துச்சு, நீங்கள் இப்போ கல்யாணம் பண்ணிட்டீங்க, அவரோட வாழ்க்கை போயிரும்ல, அதனால தான் அப்படிங்கல. என்னப்பா இப்படி பண்ணி வச்சுட்டு, யார் ஒன்று இப்படி பண்ண சொன்னது அப்படிங்கல. அக்கா என்னக்கா இங்கே வந்து இப்படி பேசிகிட்டு இருக்க, இப்போ நீ எதுக்கு வந்த அப்படிங்கல. அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன பேச்சு அங்கே என்ன சத்தம், ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இவங்களே வாபஸ் வாங்கியாச்சு, இனி ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் சுரேஷ் இனிமேல் ஒழுங்காக இருந்துக்கணும், நாளையிலேருந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணிக்கோ. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு வெளில வராங்க. அப்போ பார்க்குறாங்க, அப்படியே மதியை பார்க்குது சுரேஷ். ரொம்ப தேங்க்ஸ் மதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா, சாரிடா நான் அப்படி தப்பு பண்ணியிருக்க கூடாது, பரவாயில்லண்ணே, அக்காவுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, அக்காவை நீங்கள் பத்திரமா பார்த்துக்குங்க, அக்கா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்ல, சரிப்பா அப்படின்ட்டு வண்டிக்கு ஏற போகிறாரு. சீக்கிரம் வா மதி அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஏன்டா எதுக்குடா அப்படி பண்ணீங்க, உங்களுக்கு எப்படா தெரியும்? அக்கா நாங்கள் எல்லாம் நியூஸில் பார்த்தோம்க்கா, எல்லாம் நீங்கள் அவசரமாக கல்யாணம் பண்ணதும் அவர் கல்யாணம் நின்னதும் எல்லாத்தையும் பார்த்தோம். அதுவும் இல்லாமல் நேராக வீட்டுக்கும் போனோம், காலையில் பார்த்துட்டு அப்பா அம்மாக்கிட்டையும் பேசணும். அவங்க தான் இந்த மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு, பாவம் இந்த மாதிரி அவளுக்கு திடீர்னு அவளை பிடிக்காம பட்டி வச்சுட்டோம், என் மதி பாவம்னு அழுதாங்க தெரியுமா. என்ன சொல்கிறேன், அவங்க அழுதாங்களா? ஆமாம், இப்படி அவளை பிடிக்காம தள்ளி வச்சுட்டோமே நம்ம சுயநலத்துக்காகனு ரொம்ப அழுதாங்க. அதுவும் இல்லாமல் மருமையன் வேலையும் போயிடுச்சு, இன்னி அவளை போய் எவ்வளோ நம்ம கம்பல் பண்ணுறது, வேலையை விட்டு கொடுடி, அவருக்கு வாபஸ் வாங்கடின்னு நம்ம எப்படி சொல்கிறது, அவருக்கு வேலை கிடைக்கணும்னு எப்படி சொல்கிறதுன்னு புலம்பி தள்ளினாங்க. அப்புறம் தான் நாங்களே யோசித்தோம், நம்ம போய் கேஸை வாபஸ் வாங்கிடுவோம், அப்புறம் எப்படி அண்ணனுக்கு வேலை கிடைச்சிரும்னு. அதான் நாங்கள் போய் வாபஸ் வாங்கினோக்கா, எங்களை எதுவும் தப்பாக நினைக்கலக்கா அப்படின்னு சொல்ல, என்னடா ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் நினைக்கல, போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு, நீங்கள் எதுவும் என்ன தப்பாக நினைக்கலையா அக்கா? எப்படிக்கா எங்களுக்கா நீ எவ்வளோ குரல் கொடுத்த? இல்லைடா அவரை கல்யாணம் பண்ண அக்கா எல்லாமே எங்களுக்கு தெரியுங்க்கா, நாங்களும் கொஞ்சம் மன வருத்தத்தில் இங்கே வீட்டுக்கு போனோம், அப்பா அம்மா புரிய வச்சுட்டாங்க உங்கள் மேலே எந்த தப்பு இல்லைன்னு, நீ போக்கா, நீ அண்ணனோட நல்லா சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்ல, அப்படின்னு சொல்ல, என்ன நீ தப்பாக சொல்கிறியடா, என்ன நீ என்ன அக்காங்கிற, அவரை அண்ணங்கிற, அப்படின்னா என்ன அர்த்தம்? சாரிக்கா, மாமா கூட நீ சந்தோஷமாக வாழுக்கா டே அப்படின்னு சொல்லி கை கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிளம்பி வர இங்கே பார்த்தா வண்டியில் உட்காடுறாங்க. உட்காந்து கேடா என்ன அவ்வளோ சிரித்து பேசிட்டு வந்தா அப்படிங்க. ஏன் சொல்லணுமா அப்படிங்கல. சொன்னால் சொல்லாட்டி ஒன்றும் இல்லை அப்படின்னு நடந்ததை சொல்கிறாங்க. ஐயோடா என்னது அக்கா மாமான்னு சொல்ல சொன்னியா? ஆமாம் அவங்க சொன்னாங்க, எனக்கு என்னமோ மறைஞ்சு அண்ணன் அக்கான்னு சொல்கிறது, அதனால தான் அப்படி சொன்னேன். மதி ரொம்ப தேங்க்ஸ் மதி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அப்படியே வண்டி ஒருத்தர் விட்டு கை கொடுக்குறாரு.
ஒழுங்கா வண்டியை பார்த்து ஓட்டுங்க, சும்மா வளைஞ்சிக்கிட்டு இருக்காம அப்படின்னு சொல்ல, அடி பாவி திமிருடி அப்படிங்கல. திமிர்லாம் இல்லை, இதுதான் என்னோட கோணம் அப்படின்னு சொல்ல, ரொம்ப தான் உங்கள் அம்மாவுக்கு இல்லாத திமிரா எனக்கு இருக்குது அப்படிங்கல. அப்படியே வண்டியை நிப்பாட்டார். என்ன அது எப்படி மருமகளுக்கு பூரா மாமியாரை குறை சொல்லணும்னா தூக்கமே வராதா? ஹலோ, மருமகளுக்கு அடங்கித்தான் வந்து இருப்பாங்க, ஆனால் இருக்கிறவங்க ஒழுங்காக இருக்கணும்ல. மாமியார் கறி அப்படி குணத்தை காமிச்சா அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம்? அதே உங்கள் அம்மா மட்டும் கோச்சா, எங்கள் அம்மா கோச்சா மட்டும் நாங்கள் சும்மா இருக்கோமா? லெஃப்ட் ரைட்டு வாங்கிட்டு தான் இருக்கோம், ஆனால் அவங்க மன்னிச்சிருவாங்க. ஆனால் உங்கள் அம்மா இருக்காங்களே பார்த்தீங்களா, எங்கள் அம்மா கூப்பிட்டு வச்சு உங்கள் அம்மாக்கா அப்படி பேசுகிறா இப்படி பேசுகிறா, இதே எங்கள் அம்மா வந்து வெளில சொல்லுமா? யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல, அது என்னமோ கரெக்டு தான், எங்கள் அம்மாவுக்கும் கொஞ்சம் வாய் நீளம் தான் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாரு. வீட்டுக்கு போன கையோட எல்லாத்துலேயும் சந்தோஷமாக கடையில் நிப்பாட்டிட்டு ஸ்வீட் அதுன்னு வாங்கிட்டு போகிறாங்களா, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கொடுக்குறாங்க. மலரணி எல்லாம் உங்களால் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நடந்த விஷயத்த சொல்லி அம்புட்டு ஹாப்பியாகிறாங்க. டே உண்மையாவா? ஆமாம். மதி ரொம்ப தேங்க்ஸ்டி, ரொம்ப சந்தோஷம்டி அப்படின்னு மாமியா சொல்ல, ரொம்ப சந்தோஷம், காலையில் நான் வாக்கிங் ஜாக்கிங் போகலாம்ல, நீ தாராளமாக போடி, அதே டிஷர்ட்டோட போகலாம்ல, தாராளமாக போடி அப்பா அப்படின்ட்டு போகுது. மலர் ஓடி போய் கை கொடுக்குது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், என்ன நடந்துச்சு அப்படிங்கல. அங்கே தம்பி போய் அவனே எல்லாம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. டே அப்புறம் விசாரணை இல்லையா? அதெல்லாம் இல்லை, எதுவுமே இல்லை, அவங்களே முடிச்சுக்கிட்டாங்க. அந்த பையனே போய் சொன்னதுனால எனக்கு எந்த என்கொயரியும் இல்லைம்மா. ஐயோ நான் பயந்துட்டே போனேன், இவன் ஏதாவது முரண்டு பிடிப்பாளன்னு. சரி சரி மதி, ஒன்றும் இல்லை, அடப்பாவி மனுஷா இப்போவே அடங்கிட்டானேன்னு மலர் நினைக்குது. என்ன ஃப்ரெண்ட், இப்படி போனால் நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.